பூமியிலிருந்து 600 கிலோமீட்டர் மேலே ஸ்பேஸில் நம்ம படத்தோட ஹீரோயின் ட்ரையன் ஸ்டோன் அவங்களுக்கு ஹெல்ப்பாக மேத்யூ 2 பேரும் சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அவங்க அப்படியே அந்த பூமியோட அழகை ரசிச்சுட்டு அந்த அமைதியை ரசிச்சுட்டு அப்படியே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு கால், உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புங்க, ரஷ்யா அவங்களோட சேட்டலைட் கோள்களை அழிச்சிட்டு இருக்கும் போது அவங்களோட சேட்டலைட் பார்ட்ஸ் நம்மளோட சேட்டலைட்டை நோக்கி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்களும் அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனால் அவங்களால முடியல. அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்தில் அழிக்கப்பட்ட அந்த ரஷ்யாவோட சேட்டலைட் பார்ட்ஸ் இவங்களோட சேட்டலைட்டை தாக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினோட சேட்டலைட் தர மாதிரியா உடைய ஆரம்பிக்குது. சேட்டலைட் உடஞ்ச அந்த ஃபோர்ஸில் ஹீரோயின் ஸ்பேஸில் வீசப்படுறாங்க. அவங்க அப்படியே சுற்றிக்கிட்டே எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தவும் முடியல அந்த ஸ்பேஸில். அப்போ மேத்யூ உங்களோட கோஆர்டினேஷன் சொல்லுங்க, நான் அங்கே வரேன் உங்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினால் அதை ஸ்டேபிளைஸ் பண்ண முடியல, தான் எங்கே இருக்கேன்னு அவங்களுக்கும் தெரியல. ஒரு அளவுக்கு மெதுவாக ஸ்பின் ஆகும் போது ஸ்டேபிளைஸ் அவங்களே பண்ணிக்கிட்டு அவங்களோட கோஆர்டினேஷனை மேத்யூ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினோட ஷூட்டை விட மேத்யூ ஷூட்டில் ஏர் த்ரஸ்டர் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அந்த ஏர் த்ரஸ்டர் ஒரு ஜெட் பேக் மாதிரி அந்த ஸ்பேஸ்ல யூஸ் ஆகும். மேத்யூ ஹீரோயினை காப்பாத்துறாரு, ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டு பெரிய ஒரு ரோப் மூலமா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. மேத்யூ ஹீரோயினை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், அதனால அவர் அந்த இடத்துல ஹீரோயினை கொஞ்சம் காம் பண்ணி மறுபடியும் அவங்களோட சேட்டலைட் என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அங்க போறாங்க. சேட்டலைட்ல ஒண்ணுமே மிஞ்சல, எல்லாமே உடஞ்சு போயிருக்கு. அவங்க கூட வந்த இன்னொருத்தர் இறந்து போயிருக்காரு. அவங்க சேட்டலைட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு சைனீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க ஒரு எஸ்கேப் பாட் சோயூசு அப்படின்ற ஒரு எஸ்கேப் பாட் இருக்கு. அது மூலமா அங்க இடத்துக்கு போக பிளான் பண்றாங்க. ஹீரோயினும் மேத்யூ சைனீஸ் ஸ்டேஷனை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில எர்த்தோட அழகை ரசிச்சுட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப மேத்யூ கேட்கறாரு, எர்த்துல நீங்க யார் எப்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே சொல்லல, அமைதியாவே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, தன்னோட பொண்ணு ஸ்கூல்ல விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அவளோட தலையில அடிபட்டு அவ இறந்துட்டா. அன்னையில இருந்து நான் வேலைக்கு போவேன், மறுபடியும் வீட்டுக்கு வருவேன், அவ்வளவுதான் அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நெருங்குறாங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் அவையில தான் இருக்கு. சைனீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு இங்கே இந்த ISSல இருந்து ஒரு பாடம் எடுத்துட்டு தான் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியே அங்கே கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட பேசிக்கிட்டே வரவும் ஹீரோயினோட ஆக்சிஜன் ஃபுல்லாகவே முடியுது அந்த டேங்க்ல இருந்தது. அவங்க பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மேத்யூ பதட்டப்பட வேணாம், டேங்க்ல இருந்து ஆக்சிஜன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும், இன்னும் ஷூட்ல கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்கும், அதை வச்சு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரோட அந்த ஏர் தெஸ்டர்லையும் அந்த கேஸ் முடிய போற மொத்தமாக ஒரு கிராஷ் மாதிரி அந்த ISSல ஆக போறேன், ஏதாவது ஒன்று கிராப் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு கிராஷ் பண்றாரு. 2 பேரும் வேகமா போய் அந்த ஸ்டேஷன்ல மோதுறாங்க. 2 பேராலையும் எதையுமே பிடிக்க முடியல. ரொம்ப நேரம் அங்க இங்கன்னு இடிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினையும் மேத்யூவையும் பண்ணியிருந்த அந்த ரோப் அங்க இங்கன்னு இடிச்சுட்டே இருந்ததுல ஒரு இடத்துல கட் ஆயிருது. ஹீரோயின் ஒண்ணு பண்ணி நிக்கிறாங்க. மேத்யூவால எதையுமே பிடிக்க முடியாம ஹீரோயின் மேல வந்து விழுந்தனால 2 பேருமே அங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்து. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட கால்ல அங்கிருந்து ஒரு பேராஷூட்டோட ஒரு கயிறு ஹீரோயினோட காலில் மாட்டி ஹீரோயின் அப்படியே நிக்கிறாங்க. ஆனா மேத்யூவால எதையுமே கிராப் பண்ண முடியல. அவர் ரொம்ப விலகி போகும்போது ஹீரோயின் கிட்ட வரும்போது கையை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கையையும் பிடிக்க முடியல. அப்ப அவங்களோட அந்த கயிறை பிடிச்சி நிறுத்துறாங்க. அப்படி பிடிக்கும் போது ஹீரோயினோட காலில் மாட்டியிருந்த அந்த கயிறு லூஸ் ஆயிட்டே வருது. காலில் மாட்டியிருந்த அந்த கயிறு லூஸ் ஆயிட்டே வரனால அந்த கயிறை விட்டு நீயாவது தப்பிச்சு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் விட மாட்டாங்க. அப்ப மேத்யூ அவரே அந்த இடத்துல இருந்து டிட்டாச் பண்ணி அவர் அங்க இருந்து போறாரு. அவரால் திரும்பி வராக்கு அந்த ஏர் தெஸ்டர்லயும் கேஸ் இல்ல. அவர் அப்படியே அந்த ஸ்பேஸ்ல மிதக்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோயினோட ஆக்சிஜன் டேங்க் ஃபுல்லாவே முடிஞ்சு ஷூட்ல இருந்து ஆக்சிஜன் தான் பிரீத் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆக்சிஜனுமே இப்ப முடிஞ்சு ஃபுல்லா CO2 பிரீத் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஷூட்ல இருந்து அலாரம் வர ஆரம்பிக்குது. CO2 பிரீத் பண்றதுனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகுது. மேத்யூ இப்ப சேட்டலைட்டை விட்டு தள்ளி இருந்தாலும் ரேடியோ மூலமா 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. மேத்யூ, நீ எப்படியாவது அந்த சேட்டலைட் குள்ள போய் ஜொயசு எடுத்துட்டு நீ எப்படியாவது அந்த சைனீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க ஜென்சூர் அந்த பாட் மூலமா நீ இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற ஜொயசு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும், ஆனா கண்டிப்பா இங்கிருந்து சைனீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு தாங்கும், நீ எப்படியாவது எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி எஸ்கேப் பாட்ல இடத்துல ஒரு சிமுலேட்டர் மாதிரி டிரைவ் பண்ணும் போது நான் எல்லா டைமே அதை கிராஷ் தான் பண்ணேன், என்னால ஓட்ட முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த சிமுலேட்டர்ன்றது அது அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது, உன்னால கண்டிப்பா அதை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா
மேத்யூ தள்ளி போயிட்டே இருக்காரு அந்த ஸ்டேஷனை விட்டு. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்னஸ் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அந்த ஏர்லாக் கிட்ட வந்துட்டாங்க ஹீரோயின். இப்போ மேத்யூ கடைசியா என்ன சொல்றாருன்னா, நீ நான் இருக்கிற இடத்துல இருந்து சன்னை பார்க்கணுமே, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடைசி வார்த்தை சொல்றாரு. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் லூஸ் பண்றதுனால அந்த ஏர்லாக்கை திறந்து இந்த சேட்டலைட் குள்ள போறாங்க. சேட்டலைட்ல இருக்கிற அந்த ஆக்சிஜனை ஆன் பண்ணிட்டு இதுவா அவங்களோட ஹெல்மெட்டை கழட்டுறாங்க. அப்படியே அவங்களோட ஷூட் எல்லாமே கழட்டிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் மயங்கிடுறாங்க. மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச ஹீரோயின் அங்க உள்ள இருக்கிற ரேடியோ மூலமா மேத்யூ கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா மேத்யூ அந்த சேட்டலைட் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. அதனால அவர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்படியே அங்க இருக்க இடத்த பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஃபயர் அலாம் அடிக்குது. சேட்டலைட் குள்ள எப்படியோ ஃபயர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஹீரோயின் சீக்கிரமா எஸ்கேப் ஆட நோக்கி போறாங்க. ஆனா அந்த போற வழியிலேயே நெருப்பு பத்தி இருக்கு. அதை அணைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அணைக்க முடியல, அது எச்சாதான் பரவிட்டு இருக்கு. அதனால அவங்க அந்த நெருப்புலயே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த எஸ்கேப் ஆடுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. மேனுவல் வச்சு எப்படியோ அந்த எஸ்கேப் ஆட ஸ்டார்ட் பண்ணி அந்த சேட்டலைட்ல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு கொண்டு வராங்க. டைம் பார்த்தா வெறும் 7 நிமிஷம் தான் இருக்கு. ரஷ்யாவோட அந்த அழிக்கப்பட்ட சேட்டலைட் பார்ட்ஸ் மறுபடியும் ஆர்பிட்டை சுத்தி இங்க வரக்கு, அதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பணும்னு கிளம்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த பேராசூட் இந்த எஸ்கேப் ஆடோட கனெக்ட் ஆயிருக்கு. எஸ்கேப் ஆட அங்கிருந்து நகர்த்தி கொண்டு போக முடியல. அது அங்க இங்கன்னு இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினிக்கு இப்ப வேற வழியே இல்ல, வெளியே போய் டிட்டாச் பண்ணியே ஆகணும். மறுபடியும் அந்த ரஷ்யன் பார்ட்ஸ் வர டைம் ஆச்சு. சீக்கிரமா அதை கழட்டுறதுக்காக வெளியே வராங்க. ஒரு ஸ்க்ரூவை கழட்டிடுறாங்க. ஆனா இன்னொரு ஸ்க்ரூ கழட்டுறக்குள்ள அந்த ரஷ்யன் சேட்டலைட் பார்ட்ஸ் இங்கேயே வந்துருச்சு. இந்த சேட்டலைட்லயும் வந்து மோதி மரமா எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. அப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயின் அந்த இன்னொரு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு எஸ்கேப் ஆடுக்குள்ள வந்துட்டாங்க. சேட்டலைட் வெடிச்சு அந்த ஃபோர்ஸ்ல எஸ்கேப் ஆடு அங்க இங்கன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. எஸ்கேப் பாடை எப்படியோ ஸ்டேபிளைஸ் பண்ணி சைனீஸ் ஸ்டேஷனை நோக்கி அதோட எய்மை வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது ஸ்டார்ட் ஆகலை. அந்த இடத்த விட்டு அவங்களால எங்கேயுமே போக முடியாத நிலைமை. எஸ்கேப் பாட் ஸ்டார்ட் ஆகலைனாலும் எப்படியாவது கீழே இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு ரேடியோ மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் கேட்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கனெக்ட் ஆகுறது எங்கேயோ ஒருத்தர் தன்னோட நாயோட விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவர் கூட அது கனெக்ட் ஆகுது. அவர் வேற ஏதோ மொழி பேசுறாரு. அவர் பேசுறது ஹீரோயினுக்கும் புரியல, ஹீரோயின் பேசுறது அவருக்கும் புரியல. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு. இந்த நாய் கத்துற சத்தம், அப்புறம் அந்த ரேடியோல கனெக்ட் ஆனவர் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டே அப்படியே செத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த எஸ்கேப் பாட்ல இருக்கிற ஆக்சிஜனை ஃபுல்லா கம்மி பண்ணி ஆக்சிஜன் லெவலும் கம்மி ஆயிட்டே இருக்கு. இவங்களும் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டாங்க. ஆனா திடீர்னு மேத்யூ எங்கிருந்தோ வந்து விண்டோல தட்டுறாரு. மேத்யூ விண்டோ ஓபன் பண்ணிட்டு உள்ள வராரு. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மேத்யூ ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு ஹீரோயினை பார்த்து, நீ இவ்வளவு தூரம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் மேத்யூ கிட்ட எப்படி வந்தீங்க கேக்குறாங்க. மேத்யூ அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்றாரு. மேத்யூ பேசிக்கிட்டே எஸ்கேப் ஆட ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோயின் அதுல ஃபியூவல் ஃபுல்லாவே முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. மேத்யூ சாஃப்ட் லேண்டிங் ஜெட்ஸை ட்ரை பண்ணி பார்த்தியான்னு கேட்கறாரு. ஹீரோயின் அது வெறும் லேண்டிங்க்கு மட்டும்தானே யூஸ் ஆகுன்றாங்க. மேத்யூ உனக்கு ட்ரைனிங்ல எதுவுமே சொல்லி தரலையா அந்த மாதிரி கேட்கறாரு. இப்ப ஹீரோயின் எல்லா டைமும் கிராஷ் பண்ண அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே மேத்யூ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, இப்ப நீ இங்க இருந்து போக போறியா இல்ல இங்கேயே இருக்க போறியா? கண்ணை மூடிட்டு எல்லாரும் பத்தி யோசிச்சு பாரு. நீ ஏன் வாழணும்னு? உன் பொண்ணு செத்ததை விட எதுவும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ண போறன்றது ரொம்ப முக்கியம். கிளம்பணும்னு முடிவு பண்ணியாச்சு. நீ இப்ப கிளம்பு. மறுபடியும் இடத்துக்கு போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. இது வீட்டுக்கு போக வேண்டிய டைம். ஹீரோயினும் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. மேத்யூ இல்ல. மேத்யூ ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் மறுபடியும் அந்த மேனுவல் எடுத்து அந்த சாஃப்ட் லேண்டிங் ஜெட்ஸை பத்தி பாக்குறாங்க. இந்த சாஃப்ட் லேண்டிங் ஜெட்ஸ்ன்றது எர்த்ல லேண்ட் ஆகுறதுக்கு ஒரு 3 மீட்டர் முன்னாடி அதுவாவே ட்ரிகர் ஆகிற ஒண்ணு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஹீரோயின் மேத்யூ நீ ரொம்பவுமே கிளவர் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மேனுவலை பார்த்து அந்த சாஃப்ட் லேண்டிங் ஜெட்ஸ் இங்க ஸ்பேஸ்ல ட்ரிகர் பண்றதுக்காக ட்ரை மாடியூல்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி 3ஆ பிரிக்கிறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா அந்த சொயசுவை எர்த்ல இருந்து 3 மீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி நம்ப வைக்கணும். ஹீரோயின் ஒவ்வொரு பட்டனும் அதுல அமுக்கிட்டு இருக்காங்க அந்த மேனுவலை பார்த்து. இப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின், மேத்யூ எனக்காக ஒண்ணு பண்ணு. நீ அங்க ஒரு சின்ன பொண்ணு பாப்ப, பிரவுன் ஹேரோட. அவகிட்ட சொல்லு, அம்மா உன்னை நினைச்சு எப்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருக்கேன், அம்மா உன்னை மிஸ் பண்றேன் அந்த மாதிரி சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அந்த சாஃப்ட் லேண்டிங் ஜெட்ஸை அப்படியே லான்ச் பண்றாங்க. கொஞ்சம் தூரத்துல தான் இப்ப அந்த சைனீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த சைனீஸ் ஸ்டேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா எர்த்தோட அட்மாஸ்பியர் கிட்ட போயிட்டு இருக்கு. கீழே ஒழுக போகுது. ஹீரோயின் உடனே அந்த ஷூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு கையில் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரையும் எடுத்துக்கிட்டு வெளியே போறாங்க. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஒரு ஏர் டெஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணி அந்த சைனீஸ் ஸ்டேஷன்
ஸ்டேஷன் கிட்ட நெருங்குறாங்க. இப்படியே கிட்ட வந்து அந்த சைனீஸ் ஸ்டேஷனை பிடிச்சிட்டாங்க ஹீரோயின். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேட்டலைட்டோட டோர் கிட்ட போய் கஷ்டப்பட்டு அதை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. ஆல்ரெடி இப்ப அந்த சேட்டலைட் எர்த்துல போய் கிராஷ் ஆக போறனால சீக்கிரமா அந்த ஜென்சுக்கு போறாங்க. அந்த ஜென்சு எஸ்கேப் பாடுக்குள்ள வந்துட்டு அதை லாக் பண்ணிக்கிறாங்க. அங்க உள்ள இருக்கிற எல்லா பட்டன்ஸுமே சைனீஸ்ல தான் இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த எஸ்கேப் பாட லான்ச்சுக்கு தயார்படுத்திட்டாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்காங்க, பதட்டமாவும் இருக்காங்க. ஆனா ஒண்ணு அவங்க அடிபடாம இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம், இல்லைன்னா போற வழியிலேயே அந்த சேட்டலைட் மொத்தமா கிராஷ் ஆகி இறக்க வாய்ப்பு. என்ன செத்தாலும் பொழைச்சாலும் இந்த ரைடை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அந்த மாதிரி சொல்றாங்க. இடத்துக்கிட்ட நெருங்க நெருங்க அந்த சேட்டலைட்டும் அப்படியே உடையுது. அப்ப ஹீரோயின் அந்த எஸ்கேப் பாட தனியா பிரிக்கிறாங்க. அந்த சேட்டலைட் பார்ட்ஸ் எல்லாமே இடத்த நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் எப்படியோ அந்த எஸ்கேப் பாட் இடத்த ரீச் ஆனதுமே அந்த பேராஷூட் ஆன் பண்ணிடுறாங்க. நல்ல வேலையா அவங்க இறங்கின இடத்துல தண்ணி இருந்தனால பெருசா எதுவும் டேமேஜ் ஆகாம அந்த எஸ்கேப் பாட் லேண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயின் அந்த விண்டோ ஓபன் பண்ணி வெளியே போலான்னு ஓபன் பண்றாங்க. ஆனா அந்த தண்ணி எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் ஸ்விம் பண்ணி மேல போறாங்க. அப்படியே அந்த தண்ணியில படுத்துட்டு மேல பார்க்கும்போது அந்த சேட்டலைட் பார்ட்ஸ் ஏதோ ஷூட்டிங் ஸ்டார்ஸ் போற மாதிரி இருக்கு. அப்படியே நீச்சல் அடிச்சு கரைக்கு வராங்க. கரைக்கு வந்து அந்த மண்ணை தொட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நின்று வானத்தை பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து நடந்து போறாங்க. அதோட அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். போக போக நான் கதை சொல்ற ஸ்டைல், என் வாய்ஸ் எல்லாத்தையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.